அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லிட்டில் ஃபேக்ட் 3000 பேர்கள். இந்த 3000 பேர்களை குறித்த காரியம் பழைய ஏற்பாட்டிலும் எழுதப்பட்டுள்ளது, புதிய ஏற்பாட்டிலும் எழுதப்பட்டுள்ளது. இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டுள்ள 3000 பேர்களை குறித்து காணலாம். இது நமக்கு நன்றாக தெரிந்த வண்ணமாக இது பெந்தெகோஸ்தே நாளன்று அப்போஸ்தலர் பேதுருவோட பிரசங்கத்தை கேட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்களுடைய எண்ணிக்கை 3000 பேர்கள். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இதுதான் அந்த இன்சிடென்ட். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரே நாள்ல பிரசங்கத்தை கேட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்களுடைய எண்ணிக்கை 3000 பேர்கள். எவ்வளவு பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். இது எவ்வளவு பேர் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். இது நடக்கிறது என்னைக்குன்னு பார்க்குறோம்னா பெந்தெகோஸ்தே நாள் என்று. பெந்தெகோஸ்தே நாளோட சிறப்பு என்ன அப்படின்னா அது ஒரு பண்டிகை நாள். இந்த பண்டிகைக்கும் மற்றும் 2 பண்டிகைகளுக்கும் யூதர்கள் எங்க இருந்தாலும், வெளியூருக்கு சென்றிருந்தாலும் இல்ல வெளியூர்லயே போய் செட்டில் ஆகி இருந்தாலும், இந்த 3 பண்டிகைகளுக்கும் அவங்க எருசலேமுக்கு கண்டிப்பாக வர வேண்டும் அப்படின்றது ஒரு கட்டளையாகவே இருந்தது. வாசிக்கலாம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக காணப்பட கடவர்கள். அதே மாதிரி இவங்க எல்லாரும் கண்டிப்பாக வரணும். இதுல பெந்தெகோஸ்தே நாளே இல்லையே அப்படின்னா வாரங்களின் பண்டிகை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதுதான் பெந்தெகோஸ்தே நாள் பண்டிகை. இப்போ இதே மாதிரி இவங்களாம் வந்தாங்களா அப்படின்னா அதையும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அதே மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை இன்னொரு வசனத்துல கூட நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். இந்த வசனத்துல என்ன பார்க்கலாம்னா, வேற்று மொழி பேசக்கூடிய கண்ட்ரில இருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னும், அந்த மொழியும் அந்த ஊரோட பேரும் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்த்தர், மேதர், பொந்து, ஆசியா, எகிப்து, அந்த மாதிரி எல்லாரோட வந்தவங்க எல்லாரும் எந்தெந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னும் அவங்க பேசக்கூடிய மொழி என்னன்னு இதுல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா நிறைய பேர் அன்னைக்கு எருசலேமுக்கு வந்திருக்காங்க. ஆனா எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு சும்மா ஒரு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நடக்கிறது AD 33 ADல. 33 ADல குறிப்புகள் எதுவும் சரியாக காணப்படவில்லை. ஆனா 66 ADல இதே பண்டிகைக்கு எருசலேமுக்கு 2.7 மில்லியன் பீப்புள் இங்க கேதர் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு ஜோசபஸ் என்ற ஹிஸ்டாரியன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த இன்சிடென்ட் அதுக்கு 33 வருஷம் முன்னாடி. 2.7 இல்லைனாலும் அதில் ஒரு பாதி இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு 1 மில்லியன் பீப்புள் வந்திருக்கலாம் அப்படின்னு நாமளே என்ன வேணாலும் நாமளே இமேஜின் பண்ணிக்கலாம். ஆனால் நாம் எவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது, அதாவது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்ட பின் அப்போஸ்தலர் பேதுரு எழுந்து பேசும்போது அவர் பேசுனதை கேட்டவங்க எத்தனை பேரா இருந்திருக்கலாம் அப்படின்னா, இது டெம்பிளோட மெஷர்மெண்ட். இது என்னன்னா இது கம்ப்ளீட் மெஷர்மெண்ட் இல்லை. ஒரு பிளேஸ்லேயும் எவ்வளவு பேர் இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு எஸ்டிமேஷன். ஏன்னா இது ஏரோது கட்டின ஆலயம். இந்த ஆலயம் ஏரோது இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக கட்டியிருந்தாரு. அதனால இன்னுமே நிறைய பேர் உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். நம்ம பார்க்கலாம் அவுட்டர் கோர்ட்ல, டோட்டல் ஏரியால. இப்போ இது இன்னர் கோர்ட். ஏன் இன்னர் கோர்ட்னா, இது இப்போ அப்போஸ்தலர் பேதுரு பேசுறாருன்னா அவர் இன்னர் கோர்ட்ல இருக்கணும். ஏன்னா இது யூதர்களுக்கு மட்டுமே அலோ பண்ணப்பட்ட இடம். அப்போ இன்னர் கோர்ட்ல எவ்வளோ பேர் இருந்திருக்கலாம் அப்படின்னா 30,000 இருந்து 50,000 வரைக்குமான மக்கள் உள்ள போக வரவோ உள்ள இருக்கிறதுக்கான அவ்வளோ பேரை தாங்கக்கூடிய ஒரு பிளேஸ் அங்கே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
இப்ப இவங்க எல்லாருமே அங்க இருந்திருப்பாங்களா அப்படின்னா, இருந்திருப்பதற்கான வாய்ப்பு வந்து மிக அதிகம். ஏன்னா பேதுரு பேசின டைம் என்னன்னு பார்க்குறோம்னா, 3ஆம் மணி வேளையா இருக்கிறதே அப்படின்னு அவரே சொல்லி அங்க ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 3ஆம் மணி வேலை அப்படின்றது மார்னிங் 9:00. ஸோ மார்னிங் 9:00 அப்படின்றது வந்து பலி செலுத்துற நேரம். அதனால கண்டிப்பாக அ எல்லா யூதர்களுமே அங்க இருந்திருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நம்ம வந்து இவ்வளோ பேரும் உள்ள இருந்ததுனால எல்லாருமே எடுக்க வேண்டாம். அதில அந்த மினிமல் நம்பர் மட்டுமே எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தா, இந்த 30,000 பேர் ஒருவேளை பிரசங்கத்த கேட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு நாம ஒரு இமேஜின் பண்ணோம்னா, அதில ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் 3,000 பேர்கள். ஸோ அப்படி பார்த்தோம்னா, ஆரம்பிக்கும்போது 3,000 பேர் அப்படின்றது ஒரு பெரிய எண்ணிக்கையா தெரிந்தாலும், அது அவுட் ஆஃப் வாட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அது ரொம்ப சின்ன நம்பர் தான். அதுலயும் பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா 0.1% தான் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டாரு. என்னன்னா, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இதுதான் இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.